Cine Ulagam celebrating 20 years of Lollu Sabha, the greatest of all time. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand, and SCA College of Arts and Science. For registration visit scacas.ac.in. Powered by VGP Universal Kingdom, Family Amusement Park and Sunland, Pisipillada Sunland Sunflower Oil. Associate sponsor Aroma Ghee, Ananda Anubhavam, Aroma Nei. Refreshment partner Daily Taste the Daily. இந்த காம்பினேஷனை கொண்டு வந்து ஒரு நாள் நிறுத்தணுன்றது ரொம்ப நாள் கனவாக இருந்தது. அது சேஷுவோடைய ஏற்பாட்டினால அது இன்னைக்கு நிஜமாச்சு. அப்போ நான் வந்து டைரக்டர்டையும் சரி அசிஸ்டன்ட் டைரக்டரையும் சரி ஜீவாலாம் ஒர்க் பண்ணியிருப்பாப்புல எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், அந்த ஒருவன் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்ச் பண்ணி வாங்கி தான் ஒருவன் தான் முத பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஒருவன் தான் 2 வேளை கன்ஃபார்மாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா 3 வேளை சாப்பிட காரணம் வந்து எங்கள் டைரக்டர் ராம்பாலா சார் தான். மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பாகிஸ்தான் தோத்தா எனக்கு என்ன. ஜீவா கிட்ட மட்டும் அடி வாங்குற சீன்ல நடிக்கிற ஒரு கேரக்டர் வந்தது, அவன் செத்தா. எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே லொல்லு சபா பெரிய காரணமாக இருக்குது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் லொல்லு சபா டீம்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்குது. லொல்லு சபா எங்கள் டீமுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாம் சண்டை போட்டு இனிமேல் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், ஷூட்டிங்கே வரமாட்டேன், என்னை கூப்பிடாத நாள்லேருந்து அப்படி இப்படி சண்டை போட்டு போயிடுவான். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் 20 years ஆஃப் லொல்லு சபான்றது இன்னும் அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக நம்ம யாரை கௌரவிக்க போகிறோன்னா, லொல்லு சபா எபிசோடுகளில் நிறைய எபிசோடுகளில் இவர் வந்து ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த கதாநாயகனுடைய கதாபாத்திரத்தை ஏற்றது மட்டும் இல்லாமல் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த வாய்ஸு அதெல்லாம் பக்காவாக பிடிச்சி கிட்டத்தட்ட அவங்களே பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து சின்னத்திரை ரஜினிகாந்த் சார் ஆமாம், அப்படிதான் அவரை கூப்பிடுவாங்க. அவரை கூப்பிட போறேன்னு தெரிஞ்சும் அவர் ரொம்ப கேஷுவலாக உட்கார்ந்திருக்காரு. உனக்கு பில்டப் எதுக்கேவா? ஓகே, இந்த காம்பினேஷனை கொண்டு வந்து ஒரு நாள் நிறுத்தணுன்றது ரொம்ப நாள் கனவாக இருந்தது. அது சேஷுவோடைய ஏற்பாட்டினால அது இன்னைக்கு நிஜமாச்சு. அதுக்கு சினி உலகத்துக்கு என்னுடைய முக்கியமான நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அசோக் சார் எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து இவரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் லொல்லு சபாவில் முதல்ல ஜாயின் பண்ணேன். சந்தானம் வந்து என்னைக்கெல்லாம் சந்தானம் வந்து இவருக்கு நான் தெரியாமே செட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன் சார். நான் வந்தனால அவன் ஏன்டா வந்தான், அவன் ஏன்டா இங்கே இருக்கிறான், அவனை முதல்ல அனுப்புங்கடா அப்படின்ற மாதிரி என்னை வந்து டென்ஷன்லேயே தான் வச்சுருப்பாரு. அவர் போனதுக்கப்புறம் செல்வா ஹவுஸ்லேருந்து சந்தானம் எனக்கு சில சமயம் தான் வெளியில் வந்து என்னை அவர் போனதுக்கப்புறம் தான் என்னை உள்ளே கூப்பிடுவான். அது மாதிரி கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு என்னை சேர்த்துக்கிட்டாரு. முதல் எபிசோடு வந்து பாண்டியராஜன் சாருடைய சகலரகலன்னு அப்போ நாங்கள் ஷோ பண்ணோம். அந்த ஷோவில் பாண்டியராஜன் சாரோட வாய்ஸை தான் நான் முதல்ல பண்ணி எனக்கு அதில் சான்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எபிசோடாக ஒவ்வொரு வெரைட்டி நான் அதில் பண்ணேன். சாரோட கேரக்டரு, விசு சார்து, எம்ஆர் ராதா சார்து, மெயின் எங்கள் தலைவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த விஷயங்கள் நிறைய பண்ணேன். ஸோ அதனால தான் ஒரு பெரிய ரீச் எல்லாம் கிடச்சிது. எனக்கு என்னென்னா, இவரை வந்து இவர்கிட்ட மாட்டி விட்டு அதை ரசிக்கணுன்ற கனவு ரொம்ப நாளாக இருந்தது, இன்றைக்கி நிறைவேறிச்சு. எங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரெஷர்லேயே தான் வச்சுருப்பார். ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட அந்த என்ன சொல்கிறதுங்க, இது நம்ம கஷ்டம்னு அப்போ நினச்சிருப்போம் இல்லையா, அது எங்களுக்கு காலத்துக்கும் வருமானம் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கும் எங்களை வந்து அது லைம்லைட்டில் வச்சிட்ருக்கு, எங்களை வந்து பாப்புலராக வச்சுருக்கு. இன்றைக்கி நாங்கள் பண்ண படங்கள் எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே லொல்லு சபா பெரிய காரணமாக இருக்குது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் லொல்லு சபா டீம்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்குது. நிறைய படங்கள் இல்லை நம்ம ஆளுங்க தான் வந்து மெயினான காமெடி ரோல்ஸாக இருக்கும், ஹீரோவாக இருக்கும், காமெடியன்ஸாக இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தது. இது வந்து எனக்கு என்னென்னா, இதை ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும்போது அதை நம்ம சொல்லணுன்ற ஒரு விஷயம். பாக்யராஜ் சார்ன்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கிளாஸ் ரூம் தான் லொல்லு சபா. ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு கிளாஸ் ரூம், அதோடைய ஆசிரியர் எங்கள் ராம்பாலா சார். 2 குருநாதர்கள் கையாலையும் இந்த ஷீல்டு வாங்குறது, அதுவும் 20 years ஆஃப் லொல்லு சபான்றது இன்னும் அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்னுடைய டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய ஃபாதரை இந்த ஸ்டேஜில் அவர் கூப்பிட்டு இந்த அவார்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். வாங்க 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 வாங்க. அதுக்கு முன்னாடி எதுக்குமே வந்ததே கிடையாது, நிறைய பேர் பார்த்ததே இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கூட வந்ததில்லை.
ஸோ அவரை வந்து இந்த அவார்டை அவரை ரிசீவ் பண்ணிக்க சொல்லலாம். ஓகே, அடுத்தது யாரை கூப்பிட போகிறோன்னா அவர் யாருன்னு அவர்கிட்ட கேட்கறத விட ஏரியாவில் யார்கிட்டயாவது கேட்டோன்னா அவரை பற்றி அற்புதமாக சொல்லுவாங்க. பலத்தை கைத்தட்ட லெட்ஸ் வெல்கம் நம்ம ஃபேவரட் சேஷு அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த எப்படின்னா சினி உலகத்தில் அசோக் சார் மூலமாக அவர்கிட்ட பேசி இந்த லொல்லு சபா டீம் எல்லாருக்கும் இந்த மாதிரி கெட் டுகெதர் மாதிரி எல்லோரும் ரொம்ப வருஷம் ஆகி போச்சு, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாங்கணும், எல்லாருக்கும் இந்த ஷீல்டெல்லாம் கொடுக்கணும். அதையும் இன்றைக்கி வந்து சார் கையால் வாங்கினது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த சினி உலகம் உங்களுக்கு சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருந்த என்னுடைய சக நடிகர்கள் அத்தனை பேரும் லொல்லு சபாவில் நடித்த அத்தனை பேரும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த லொல்லு சபா பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. அண்ணே ஒரே ஒரு அந்த இது மட்டும், இந்த மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் டைலாக் மட்டும். மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பாகிஸ்தான் தோத்தா எனக்கு என்ன, அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, குடிச்சு போட்ட பாட்டில் தூக்கி அடக்கி போட்டானா, இறங்கி போட்ட காசை வாங்கி குடிச்சு போட்டானா, மாடுலேஷன் குடிச்சு போட்ட பாட்டில் தூக்கி அடக்கி போட்டானா, இறங்கி போட்ட காசை வாங்கி குடிச்சு போட்டானா, அந்த மாதிரி இல்லை இருக்கு. நன்றி. அது ஆக்சுவலாக வந்து சாரை வச்சு சொல்லக்கூடாது. குடிச்சு போட்ட பாட்டில் தூக்கி இடைக்கு போட்டானா, இடைக்கு போட்ட காசை வாங்கி குடிச்சு போட்டானா அப்படின்னு. அது ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா சாரை வச்சு சொல்லக்கூடாது, நான் கொஞ்சம் அந்த பழக்கம் உள்ளவன். ஸோ அதனால் வந்து அப்போ வந்து எல்லா பாட்டிலையும் வாங்கி போட்டு அதை வாங்கி குடிச்சு ரியாலிட்டி. லெட்ஸ் வெல்கம் பழனியப்பன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலிருந்து சென்னைக்கு வந்து சின்ன சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக அங்கங்கே கூட்டம் கும்பல் கல்யாண வீடு காது குத்து வீடு இந்த இடத்துல அட்மாஸ்பியரில் போகிற ஒருத்தன் தான் நான். முதல்ல லொல்லு சபாவில் வந்து ராம்பாலா சார் தான் எனக்கு வசனம் பேசுகிற வாய்ப்புகளை கொடுத்தாப்புல. தொடர்ந்து நிறைய அவரோட எபிசோடில் நிறைய நடித்ததுனால தொடர்ந்து மற்ற தொலைக்காட்சி தொடர் படங்களில் ஒரு டைலாக்கு 2 டைலாக்கு அப்படி பேசுகிற வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. இந்த லொல்லு சபாலே பார்த்தீங்கன்னா சந்தானம், ஈஸ்டர், உதய் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு கேரக்டர் இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து பேர் இருக்காது, ஒருவன் அப்படி இருக்கும். அப்போ நான் வந்து டைரக்டர்டையும் சரி அசிஸ்டன்ட் டைரக்டரையும் சரி ஜீவாலாம் ஒர்க் பண்ணியிருப்பாப்புல எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், அந்த ஒருவன் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்ச் பண்ணி வாங்கி தான் ஒருவன் தான் முத பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஒருவன் தான் 2 வேளை கன்ஃபார்மாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா 3 வேளை சாப்பிட காரணம் வந்து எங்கள் டைரக்டர் ராம்பாலா சார் தான். லொல்லு சபாவுக்கு பிறகு 100 சீரியல் பண்ணிட்டேன். இப்போ விஜய் டிவியில் கரண்டில் போயிட்டு இருக்கிற சிறகடிக்க ஆசை உட்பட பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 50 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். வறுமை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நான் வாழ்கிறேன்னா அதுக்கு என் காரணம் என் குருநாதர் ராம்பாலா சார் தான். குருவின் குருவை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம், நான் ஒரு நாளைக்கு ஜீவா கூட ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது சொன்னேன், சார் நீங்கள் என்னோட குருவின் குரு அப்படின்னு சொன்னோன்னே சார் திரும்பி பார்த்தார், ஒன்றெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை குருவின் குரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு. சார் ராம்பாலா எங்கள் குரு சார், நீங்கள் அவரோட குரு, அதான் குருவின் குரு அப்படின்னு சொன்னார். எங்கள் குருவின் குருக்கு முன்னாடி நான் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அவரோட படமே அந்த 7 நாட்கள் நான் ஜீவா கூட பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார். ரெண்டு பேர் வந்து சொல்லணும். அதாவது லொல்லு சபாவில் நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சினிமாவில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் வந்து சோஷியல் அந்த வெல்ஃபேர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதாகட்டும், ஏழை பசங்களுக்கு படிக்க வைக்கிறதாகட்டும், இல்லை வந்து கொரோனா காலத்தில் இந்த ஃப்ளட்டு சீசனில் அவங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடுலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறதாகட்டும், இந்த பழனியப்பன் அண்ட் சேஷு 2 பேருமே வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்களுடைய சர்வீஸ் வந்து இன்னும் தொடரணுங்கிறது என்னோட ஆசை. சார் அடுத்து இந்த மாதிரி டெஸ்ட் ஏதாவது சிங்கிள் டேக் டயலாக் வர மாட்டாங்க. சாமிநாதன் சார் கொஞ்சம் ஆக்ட் பண்ணிட்டு இதில் சேஷுவண்ணா.
ரெடியா? கவர் கொடுத்து கவர் பண்ணவனே ரெடி. பஸ் பேசுங்க பஸ். இல்ல நீங்க ஏதோ உங்களுக்கு ஞாபகப்படுத்தி எனக்கு தெரியாது. அவர் பேசலையா? ஆமா நீங்க பேசுங்க. நீங்க நடிச்சதுலயே இது வந்து சூப்பரா நடிச்சிருந்தா தானே சொல்ல முடியும். தண்ணி கேன் வேலை தண்ணி வாட்டர் பாக்கெட் பாட்டுங்க. வாட்டர் பாக்கெட் வியாபாரம் பண்றேன். அண்ணே வாட்டர் நான் வரவா? பாக்கெட் 2 பேர் பண்ணுங்க வாங்க. எங்கப்பா வேலை செய்யுது? இதுதான். ஆமா அது போடு. ஏய் வாய்க்குள்ள வைடா மைக்கா. இது அவங்க ப்ரிப்பரேஷன் இருக்கு. அண்ணா நீங்க 2 பேரும் பர்சனலா பேசிட்டு இருக்கீங்கன்னு நீங்க அது 2 வேணாமா? பேரும். அது ஒரு ஃப்ளோல ஞாபகம் இல்லைல்ல. சரி வேற ஏதாவது போயிடலாம். அப்ப ஞாபகம் இல்ல இவ்வளவு நேரமா டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு அது ஞாபகத்துக்கு இல்ல வரல. அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு. முறைக்கிறார் வந்து அடிக்க போறாரு. இது பிடிக்கும் அவருக்கு. சம்சாரது மின்சாரம். கோதாவரி, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வரப்போறாங்க தெரியுமா? நம்ம மூத்த பையன் ரகுவரன் இருக்கா இல்லையா, அவனுடைய ஒரே தங்கச்சிடி. அவனுடைய ஒரே தங்கச்சி யாருன்னு தெரியுமா? நம்ம 2வது பொண்ணு சரோஜாடி. நம்ம சரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறான். நம்ம பொண்ணு சரோஜா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க அப்பா அம்மாவுக்கு நாம் சாரி கட்டு ஒன்று என்ன குழப்பிட்டீங்க? எவ்வளவு நாளா ஏன் பசிக்கிறீங்க? எப்படி ஞாபகம் இருக்கும்? இல்ல இல்ல நான் ஞாபகம் இருக்கு. பாத்துக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன். இல்ல இல்ல ஆனா அது ஒரிஜினல்ல சிங்கிள் டேக். ஆமா ஒரு லென்த்தி ஷாட்டு ஒரே ஷாட்ல எடுத்தோம். அந்த இது எப்படின்னா ஒரு ஃபோன் கட்டு அதை எடுத்து ஃபோன் அட்டன் அதுல பண்ணிட்டு இருந்து அப்படியே போயிட்டே அப்படியே இருக்கும். ஒரே சிங்கிள் ஷாட்ல நடந்து வந்து வெளியில வந்து ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள துபாயில பேசினவரே வந்துருவார். எப்படி இருக்கும்னா அதுல கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. டயலாக் பேசும்போது இல்ல சார் அவர் எதுவுமே பண்ணல சார். நீங்க தான் சார் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. சொன்னா எப்பவுமே ஏய், அப்படிதான். சொல்லு அந்த டைம்ல டயலாக் யோசிக்க முடியும். ஓகே அடுத்தவனு சொல்றது. ஓகே ரெடி. ஹலோ, யார் அவன்? யாரு சம்மந்தியா? தூத்துக்குடியில இருந்து கிளம்பிட்டீங்களா? ஓகே சீக்கிரம் வாங்க, பார்த்து வாங்க, பத்திரமா வாங்க. கோதாவரி, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வரப்போறாங்க தெரியுமா? நம்ம மூத்த பையன் ரகுவரன் இருக்கா இல்லையா, அவனுடைய ஒரே தங்கச்சிடி. அவனுடைய ஒரே தங்கச்சி யாரு தெரியுமா? நம்மளுடைய கடைசி பொண்ணு சரோஜாடி. நம்ம சரோஜாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அந்த பையன் மட்டும் நம்ம பொண்ணு சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் மாமனார் ஆவேன், நீ மாமியார் ஆவ. நான் மாமனார் மாமியார் ஆனோன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு நீ பாட்டியாவ, நீ பாட்டியானா உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிப்படி. கோதாவரி, சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. யாரு நானா? அன்னைக்கு இப்படிதான் ஒரு கால் பேசுறதுக்கு 4350 ரூபா வந்தது. அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க சம்பந்தி? யாரோ ராங் நம்பரா, கடைசி வரைக்கும் யாருன்னே தெரியல சம்பந்தி. இதுவுமே கூட இன்னும் இல்ல எப்போ பண்ணது டயலாக் ஞாபகம் இல்ல. ஆனா இவர் சிங்கிள் டேக்ல சொல்லிடுவாரு. யார் அவன்? என்ன கிளவி? என்ன தெரியலையா? நான் தான் சுப்பிரமணியம் அவன். வந்து ஒரு கை போடுறது. கிளவி மேல கை போடுற அளவுக்கு நான் ஒண்ணு கேஞ்சி பிடிச்சி தெரியல. அதுக்கு வேற ஆளை பாரு. பொட்டுக்கடலை, வேறுகடலை, நிலக்கடலை. நீ சொன்ன ஜோக்குக்கு எனக்கு சிரிப்பே வரல. பொசக்கட்ட பயில சீட்டாட்டத்துல வந்து ஒரு கை போடுறான்னு சொன்னேன். ஆமா, வெள்ளற போனாலே இங்க வேலையாக மாட்டேது கிளவி. சும்மா போ. அப்படி என்னடா வியாபாரம் பண்ற? ஓடு வியாபாரம். ஓடு வியாபாரமா? நல்லா தானே போகும். நீ எப்படி வியாபாரம் பண்ற? கூவி கூவி ஓடு ஓடுன்னு தான் வியாபாரம் பண்றேன். ஓடு ஓடுனா எப்படி வாங்க வருவானுங்க? ஓடு ஓடுனா எல்லாரும் ஓடி தாண்டா போயிடுவாங்க. ஓடாதே நில்லு, ஓடாதே நில்லுன்னா எல்லாம் வருவானுங்க. இந்த டயலாக் வந்து எங்க போனாலும் நம்மளை கேட்குற ஒரே டயலாக் சேசண்ணன் கூட தான். அதாவது லொல்லு சபையில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற ஜாம்பவான்க எல்லாரு கூடயும் நடிக்கிற விஷயம். மாரண்ணே ஹீரோனா மாரண்ணனுக்கு ஹீரோ ஃப்ரெண்டு நான் தான். சேசண்ணன்னா சேசண்ணன் கூட நான் தான். சீன் லொல்லு சபையில் பாட்டில் ஓப்பன் பண்ற சீன் எங்க குருநாதர் எனக்கு கொடுத்த சீன் பாட்டில் ஓப்பன் பண்றது. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த சீரியல் போனாலும் பாட்டில் ஓப்பன் பண்றதா சிறகடிக்க ஆசை உட்பட. இந்த லொல்லு சபால தான் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டம்மி ப்ராப்பர்ட்டி வந்து டம்மி இருக்கும். கத்தினா டம்மி கத்தி வரும் ஒரு ப்ராப்பர்ட்டியா ஷூட்டிங்னா. லொல்லு சபால மட்டும் கத்தினா நஜம் கத்தி, பிஸ்தா கத்தி. ஆனா இந்த விஷயம் சொல்லி ஆகணும், ஜீவா கிட்ட மட்டும் அடி வாங்குற சீன்ல நடிக்கிற ஒரு கேரக்டர் வந்தது. அவன் செத்தா. மேடம் மாட்டிருக்காங்களா? அவங்களுடைய கருத்தை கேட்போம். முல்லைதான் தொட்டி செய்யல இல்ல. அது மங்கி ரவி வந்து ஒரு எபிசோட்ல அடி வாங்கி வாங்கி மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு. என்னெல்லாம் அடிக்கிற மாதிரி சீன்லாம் குத்துலாம் குத்தி இருக்கு. ஆனா இது லொல்லு சபா எங்க டீமுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாம் சண்டை போட்டு இனிமேல் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், ஷூட்டிங்கே வரமாட்டேன், என்னை கூப்பிடாத நாள்லேருந்து அப்படி இப்படி சண்டை போட்டுன்னு போயிடுவான். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கு. அது எல்லா ஷூட்டிங்லயும் இதுல ஹைலைட்டான விஷயம் எங்க சாமிநாதன். இனிமேல் என்ன கூப்பிடாதீங்க, நான் வரல. இனிமேல் லொல்லு சபாவுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, வர மாட்டேன். வீட்டு அவ்வளவுதான், வாசல்ல இதான் போய் லாஸ்ட். கார் நிக்கும். இனிமேல் என்ன கூப்பிடாதீங்க, நான் வரல. லொல்லு சபாக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. பேக்கை மட்டும் கார்ல வச்சுட்டு இவர் வந்து கேட்ல பேசுறாரு. கூப்பிடாதீங்கப்பா, நான் வரலப்பா. பேக்கை எடுத்துன்னு போய் தொலைக்கலாம்ல, எடுக்க மாட்டேன், அங்கேயே இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து உட்காந்துருவேன். அந்த மாதிரி நான் பஸ் வெக்கமான சூடு தோறனா இனிமேல் நான் அந்த கால் அந்த பக்கமே வரமாட்டேன் பஸ். நான் கத்தலை பார்த்தா 6 மணிக்கெல்லாம் அங்கே தான் இருப்பேன். இதெல்லாம் எங்களுக்கு சலிச்சு போன விஷயம். இத்தனையும் மீறி எங்கள் ராம்பாலா சார்கிட்ட அவர் சொன்னதெல்லாம் கேட்டால் அப்படியே ஃபாலோ பண்ணி சண்டையோ கூச்சலோ ஊழ்ந்து வாரி ராத்திரி நல்லா தூங்கும், கண்ணை சொக்கும். மணி 3 மணிக்கு நல்லா தூங்கினு இருப்போம். வேணா 2 சீன் 2 டைலாக் தாங்கணும். 2 டைலாக்னா ஒரு அந்த 2 டைலாக் எடுக்கிறது எவ்வளோ நேரம் அவ்வளோ லொல்லு சப்பால்னு எங்களுக்கு தெரியாது. உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ லுல்லு சபா அந்த மதம். காமெடி பஜாருங்கிற பேர் அது நானாக ஏற்படுத்திக்கிட்ட பேர். இன்னைக்கு அந்த பேரெல்லாம் அழிஞ்சு லொல்லு சபா மாறன் அப்படிங்கிற பேர் வந்து இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இல்லை நான் உண்மையிலே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சில நேரங்கள் நடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அந்த படத்தில் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணியிருந்தாப்புல. இந்த பிரதர் கேரக்டர் செஞ்சது, அந்த குடிகாரனாக நடிக்கிறது இதாகிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஆனால் சாருக்கிட்ட வந்து நடிக்கணுங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்கணும். எவ்வளோ பெயினாக இருக்குமோ 2 மணி வரைக்கும் ஷூட்டிங்லாம் இருக்கும். அந்த எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகும் போதோ அதுக்கு கிடைக்கிற பாராட்டு அப்போ தான் அந்த பெயின்லாம் நமக்கு சரியாகும். டக்குன்னு சீக்கிரம் முடிச்சிரு அப்படிங்கிறதுக்காக சார். Cine Ulagam celebrating 20 years of Lollu Sabha, the greatest of all time. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand, and SCA College of Arts and Science. For registration visit scacas.ac.in. Powered by VGP Universal Kingdom, Family Amusement Park and Sunland, Pisipillada Sunland Sunflower Oil. Associate sponsor Aroma Ghee, Ananda Anubhavam, Aroma Nei. Refreshment partner Daily Taste the Daily.